வணக்கம். 7 வித் ஸ்டார் டெக்னாலஜி. இப்போ பார்க்குற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மொபைல் ஃபோனில் வந்து சார்ஜிங் செக்ஷன் எப்படி வேலை செய்யுது, இப்போ 4Gல எப்படி வேலை செய்யும், 5Gல எப்படி வேலை செய்யும், ஒவ்வொரு ப்ராசஸ் தகுந்த மாதிரி எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்கிற விஷயத்த முழுமையாக நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், சர்க்யூட்டை முறையாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அப்போ நம்ம கிளாஸஸில் என்ன பண்ண போறோம்னா, ஃபர்ஸ்ட் பேசிக்காக சார்ஜ் செக்ஷன் வேலை செய்கிற கனெக்டர்லேருந்து நம்ம நார்மல் வி டைப்பாக இருந்தாலும் சரி, சி டைப் சார்ஜர் கனெக்டராக இருந்தாலும் சரி, அதில் என்னென்ன பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, அது எந்தெந்த ஐசியில் வேலை செய்யும். அப்போ சார்ஜர்ல எதெல்லாம் நம்ம செக் பண்ணணும், மெயினாக செக்கிங் பாயிண்ட்ஸ் என்ன, என்ன வோல்டேஜ், எவ்வளோ ஆம்பியர் அதை ரிலீஸ் பண்ணி கொடுக்கும், இந்த மாதிரி விஷயங்கள் தான் ஒன் பை ஒன்னா கிளாஸஸ் பார்க்குறோம். இப்போ சார்ஜிங் மட்டும் இல்லை, நெட்வொர்க் செக்ஷன், பவர் சப்ளை செக்ஷன் எல்லாத்துக்குமே மெயின் ஐசியை வச்சு காமனாக தான் சரி சொல்லி தந்துடும். இப்போ இந்த மாடல் மட்டும் இல்லை சார், ஆண்ட்ராய்டு மாடல், ஐஃபோன் எல்லா மாடலுக்குமே சர்க்யூட் பேஸ் பண்ணி தான் நம்ம கிளாஸ் பண்ண போகிறோம். மாடல் கான்செப்ட்டுமே ஒரே விஷயம் தான். அதில் ஐசிக்கு தகுந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் மாற்ற போகிறாங்க, அவ்வளோதான். அப்போ ஆண்ட்ராய்டு தனியாக, 4Gக்கு தனியாக கிளாஸு, 5Gக்கு தனியாக கிளாஸு, ஐஃபோனுக்கு தனியாக கிளாஸ்ன்னு சொல்லி இப்போ அப்டேட் கிளாஸ் நிறைய பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்கள் சர்க்யூட்டை முறையாக நீங்கள் படிச்சீங்கனாலே இருந்த இடத்துல நீங்கள் பண்ணலாம்னு சொல்ல வரேன். அப்போ மற்றபடி விஷயங்கள் ரீபால் பண்ணுறது, மற்ற விஷயம் எல்லாமே நீங்கள் அப்டேட் பண்ணிட்டு இருக்கலாம். மற்றபடி சர்க்யூட் நாலேஜை பண்ணணும் அப்படின்னா சர்க்யூட் டயக்ராம் நீங்கள் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் முடியும். அப்போ ஒரு ஃபோன் டயக்ராம் சர்க்யூட் எடுத்து தான் நீங்கள் ஒவ்வொரு செக்ஷனும் பிரித்து பார்த்து ஒவ்வொரு கம்ப்ளைண்ட்டுக்கு எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க. இப்போ அட்டன் பண்ணும்போது எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி ப்ராப்ளம் வரப்போகிறது கிடையாது சார். ஒவ்வொரு மாடல் மாறும். ஆனால் பேஸ் ஒரே மாதிரி தான் இருக்கும். பேஸ்னா இப்போ வி பஸ் சப்ளை 5 வோல்ட் 9 வோல்ட் வருது அப்படின்னா அந்த சப்ளை எது வரைக்கும் போகும்னா அது ஒரு சில செக்ஷனுக்கு அப்டேட் வந்து செட்டிங்ஸ், அதாவது நம்ம உள்ள வரக்கூடிய ப்ரோக்ராம் கொஞ்சம் மாறும், அது டிடெக்ட் பண்ணக்கூடிய லைன் மாறும், அதோட வோல்டேஜ் வித்தியாசப்படும். அதை நம்ம ப்ராப்பராக சர்க்யூட் வச்சு தான் புரிஞ்சுக்க போகிறோம் தவிர மற்றபடி வேற எங்கே போய் தேடினாலும் கண்டிப்பாக விஷயங்கள் கிடைக்கிறது கம்மியாக தான் கிடைக்கும். முழுமையாக டயக்ராமை ஃபாலோ பண்ணுற விஷயங்கள் தான் நம்ம கிளாஸஸ் பண்ணுறோம். இதை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும்னா ஆன்லைன் கிளாஸ் இருக்குது, ஆஃப்லைன் கிளாஸ் இருக்கும். நேராக நீங்கள் ஃபாலோ பண்ணி வந்து நேராக வந்து கற்றுக்கலாம், அல்லது ஆன்லைன்லேயே சர்க்யூட் பற்றி வீடியோஸ் கொடுக்குறோம். அதை நீங்கள் நோட்ஸ் எழுதி வரைஞ்சி காமிக்க வேண்டியிருக்கும். அது ஒன் பை ஒன்னா செக்ஷன் சொல்லும்போது நீங்களே ஃபால்ட்டை கண்டுபிடிச்சி ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். இதை தொட்டு எங்கே போய் கடைசியாக முடியுதோ அது வரைக்கும் நம்மளால கம்ப்ளைண்ட் அட்டன் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.